மக்களுக்கும் சொல்லலாம். ஐ திங்க் நம்ம தமிழ்நாட்டுக்காகவும் சொல்லலான்னு. ஏன்னா நம்ம நாடே நிறையா கடனில் கடன்ல தான் தான் இருக்கு. இருக்குது. அட்லீஸ்ட் இது வந்து நான் ஜோக்குக்காக நான் சொல்லலை. நேரம் காலம் என்பது கண்டிப்பாக எல்லாரும் பார்த்து செய்யக்கூடிய ஒரு விஷயம் தானே. ஸோ ஒரு ஒரு தீராத பிரச்சனையை இந்த நேரத்தில் இது செஞ்சால் இது தீரும் அப்படிங்கிறது தான் ஜோதிடம் மூலமாக நம்ம சொல்கிறோம். அது ஆன்மீகத்தில் நம்ம கடைப்பிடிக்கிறோம். இப்போ ஒரு ஜோதிடத்தில் இந்த கிரகம் சரியில்லை, இதுக்கு இது நீ செய்யி அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுது ஆன்மீக ரீதியாக அது பரிகாரங்களை நம்ம செய்கிறோம். நீங்க சொன்னது உண்மைதான் மேம். நிறைய பேர் வந்து தனக்காக ஏற்பட்ட கடனை விட ஃப்ரெண்டை நம்பி கொடுத்தேன், ரிலேட்டிவ்க்கு வாங்கி இப்போ கொடுத்தேன். நீங்கள் ஒரு குடும்பத்துல எல்லாம் பாருங்களேன், தம்பிக்காரன் வந்து அண்ணனுக்காக கடன் வாங்குவான், இல்லை அக்கா வந்து தம்பிக்காக கடன் வாங்குவாங்க. அவங்கெல்லாம் பொறுப்பே எடுத்துக்க மாட்டாங்க. எனக்கு தெரிஞ்ச சில வீடுகள்ல எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பிஸ்னஸ்க்காகலாம் வந்து தம்பிமார்கள் மொத்தமாக குடும்பத்தில் பிஸ்னஸ் வாங்கி கடன் வரும்போது அண்ணனெல்லாம் கலந்துக்கிட்டு ஓடுறது, அவங்க குடும்பம்னு பார்த்துட்டு போயிடுறது, கடைசியில் தம்பிமார்கள் சிக்கிக்கிறது. ஸோ இதெல்லாம் நிறையா வர்றது தான். உண்மைதான் மேம். ஆமாம், இதெல்லாம் கர்ம பலன். இந்த கடன் வாங்கிறது, கடனை அடைக்க முடியாமல் போகிறது, இந்த மனசு ரீதியாக அதுக்காக கஷ்டப்படுறது, இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கர்ம பலன் தான். ஸோ அந்த கர்மா தீர்ற வரைக்கும் அது தொடர்ந்துக்கிட்டே தான் இருக்கும். உண்மைதான் மேம். நம்மளே வேண்டாம்னு நினச்சாலும் ஃபோன் மூலமாக இப்போல்லாம் கடன் வர ஆரம்பிச்சிருக்கு. கடன் வந்துடுது, இன்னொருத்தருக்காக கடன் பட வேண்டியிருக்கு. ஸோ இதெல்லாம் கர்ம பலன் தான். இது வந்து தீருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இது வந்து பெருசாக யாருக்கும் தீர்றதே கிடையாது. இல்லை, தொடருகிற ஒன்று தான். எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம கடனை குறைச்சிக்கிறோமோ நமக்கு நல்லது. ஸோ இந்த தடவை சூரியன் வந்து இப்போ என்ன மாதத்தில் நம்ம இருக்கோம், நம்ம வந்து வைகாசி மாதத்தில் இருக்கோம். அப்போ வைகாசி மாதத்தில் சூரியன் வந்து ரிஷபராசியில் இருக்கார். ரிஷபராசியில் இருக்கும் பொழுது இந்த மைத்ரேய முகூர்த்தங்கிறது அதே லக்னமும் வரணும். கடன் அடைக்கிறதுக்கு இது ரொம்ப, இப்போ நம்ம ஜென்ரலாக சொல்லுவோம் இல்லையா, செவ்வாய்க்கிழமை செவ்வாய் ஹோரை ரொம்ப விசேஷம்னு சொல்லுவோம். அந்த ஹோரையில் நீங்கள் வந்து ஒரு 100 ரூபா கடனாளிக்கு கொடுத்துறீங்கன்னா கூட கடனை அடைச்சிக்கிட்டே நம்ம வந்துடலாம் அப்படின்ட்டுன்னு. ஸோ இந்த முறை இந்த கடனை அடைக்கிறதுக்கு, தீராத கடன் இருக்குது இதை அடைக்கணும் அப்படின்னா ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஸ்ட்ராலஜர் பாரதி ஸ்ரீதர் மேம் தான் சந்திக்க வந்திருக்கோம். வணக்கம் மேம். வணக்கம்மா. வணக்கம் மேம். தொடர்ந்து நிறைய பதிவுகள் கொடுத்துருக்கீங்க. கடன் ரிலேட்டடாகவும் மணி அட்ராக்ஷனாகவும் நிறைய பதிவுகள் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இன்றைக்கும் ஒரு கடனுக்கான டாபிக் தான் மேம். இந்த மைத்ரேய முகூர்த்தம் அப்படின்னு இருக்கு இல்லையா, இதை வந்து நிறைய பேர் நமக்கு ரிப்பீட்டடாக கேட்டுகிட்டே இருக்காங்க. மைத்ரேய முகூர்த்தம் எப்போ வருது, கடன் அடைக்கக்கூடிய நாள் என்னைக்கு வருது அப்படின்னு சொல்லி. ஸோ இந்த மைத்ரேய முகூர்த்தத்தை பற்றி மக்களுக்காக சொல்லுங்கள் மேம். இந்த ஜூன் மாதம் எப்போ வருது, என்ன பண்ணணும்? மக்களுக்கும் சொல்லலாம். ஐ திங்க் நம்ம தமிழ்நாட்டுக்காகவும் சொல்லலான்னு. ஏன்னா நம்ம நாடே நிறையா கடனில் தான் இருக்குது. அட்லீஸ்ட் இது வந்து நான் ஜோக்குக்காக நான் சொல்லலை. நேரம் காலம் என்பது கண்டிப்பாக எல்லாரும் பார்த்து செய்யக்கூடிய ஒரு விஷயம் தானே. ஸோ ஒரு தீராத பிரச்சனையை இந்த நேரத்தில் இது செஞ்சால் இது தீரும் அப்படிங்கிறது தான் ஜோதிடம் மூலமாக நம்ம சொல்கிறோம். அது ஆன்மீகத்தில் நம்ம கடைப்பிடிக்கிறோம். இப்போ ஒரு ஜோதிடத்தில் இந்த கிரகம் சரியில்லை, இதுக்கு இது நீ செய்யி அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுது ஆன்மீக ரீதியாக அது பரிகாரங்களை நம்ம செய்கிறோம். அதனால் இது நம்ம வீட்டுக்கும் நல்லது, நாட்டுக்கும் நல்லது தான். இந்த மைத்ரேய முகூர்த்தம் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம். பட் அது என்றைக்கு வருது அப்படிங்கிறது நிறைய பேர் நம்ம மிஸ் பண்ணிவிடுவோம். இந்த ஜூன் மாதம் 12ஆம் தேதி வெள்ளிக்கிழமை அன்னைக்கு நமக்கு இந்த மைத்ரேய முகூர்த்தம் வருது. சரி, இது எப்படி இந்த முகூர்த்தத்தை வைக்கிறாங்க, இந்த மைத்ரேய முகூர்த்தங்கிறது எப்படி வருது, எப்படி கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னா, செவ்வாய் அப்படிங்கிற கிரகம் தாங்க கடனுக்கு ரொம்ப. செவ்வாய் நல்லா இல்லை ஜாதகத்தில்னா அவன் வாழ்க்கை பூரா கடன்காரனாக தான் இருப்பான். ஒன்று தனக்காக கடன் படணும், இல்லைன்னா மற்றவனுக்காக கடன் படணும் அப்படிங்கிறது. ஸோ இந்த மைத்ரேய முகூர்த்தம் வந்து மேஷத்துலேயும் விருச்சிகத்துலேயும் தான் சொல்லப்பட்டிருக்கு. ஸோ இது ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா செவ்வாயினுடைய வீடு தான்.
இப்போ இந்த ஜூன் மாதம் 12ஆம் தேதி வரக்கூடிய இந்த மைத்ரேய முகூர்த்தம் வந்து செவ்வாய் அவர் வீட்டிலே இருக்கார், மேஷத்துலேயே இருக்கார். சந்திரன் அஸ்வினி நட்சத்திரத்துலேயும் அதே மாதிரி விருச்சிகத்தில் வந்து அனுஷ நட்சத்திரத்துலேயும் இந்த மைத்ரேய முகூர்த்தம் சொல்லப்பட்டிருக்கு. அதே லக்னம் அதே ராசி இருக்கணும் அப்படின்னு சொல்லி. ஸோ இந்த அஸ்வினி நட்சத்திரம் இந்த ஜூன் மாதம் 12ஆம் தேதி சந்திரன் வந்து மேஷ ராசியில் இருக்கார். அந்த லக்னம் எப்பொழுதுமே இந்த மைத்ரேய முகூர்த்தம்ங்கிறது வந்து எப்படின்னு கேட்டீங்கன்னா சூரியனை வைத்து கணக்கு பண்ணுறது தான். ஸோ இந்த தடவை சூரியன் வந்து இப்போ என்ன மாதத்தில் நம்ம இருக்கோம், நம்ம வந்து வைகாசி மாதத்தில் இருக்கோம். அப்போ வைகாசி மாதத்தில் சூரியன் வந்து ரிஷபராசியில் இருக்கார். ரிஷபராசியில் இருக்கும் பொழுது இந்த மைத்ரேய முகூர்த்தங்கிறது அதே லக்னமும் வரணும். அப்போ அதே லக்னம் வரணும்னா இது காலையில் தான் வரணும். சூரியன் உதிச்சுட்டா அந்த லக்னம் வந்து 6 மணிக்கு அதுதான் வரும். இந்த முறை ஜூன் மாதம் 12ஆம் தேதி வந்து பார்த்திங்கன்னா சூரியன் ரிஷபராசிலையும், ஸோ சூரிய உதயத்திற்கு முன்னாடி நமக்கு வந்து அது மேஷ லக்னம் மேஷ ராசியாக இருக்கணும். விடிகாலையில் 2 மணி 4 நிமிடத்திலிருந்து 3 மணி 44 நிமிடம் வரைக்கும் இந்த மைத்ரேய முகூர்த்தம் இருக்குது. ஸோ இந்த அதிகாலையில் நம்ம என்ன பண்ணலான்னா ஒரு கடனை அடைக்கிறதுக்காக ஒரு அமௌண்ட்டு எடுத்து நம்ம சுவாமிக்கு முன்னாடி நம்ம வச்சிடலாம். இந்த டைமில் இந்த 2/4-3/44 ஜூன் மாதம் 12ஆம் தேதி வெள்ளிக்கிழமை இந்த மைத்ரேய முகூர்த்தம் வருது. இது கடன் அடைக்கிறதுக்கு இது ரொம்ப, இப்போ நம்ம ஜென்ரலாக சொல்லுவோம் இல்லையா, செவ்வாய்க்கிழமை செவ்வாய் ஹோரை ரொம்ப விசேஷம்னு சொல்லுவோம். அந்த ஹோரையில் நீங்கள் வந்து ஒரு 100 ரூபா கடனாளிக்கு கொடுத்துறீங்கன்னா கூட கடனை அடைச்சிக்கிட்டே நம்ம வந்துடலாம் அப்படின்ட்டுன்னு. ஸோ இந்த முறை இந்த கடனை அடைக்கிறதுக்கு, தீராத கடன் இருக்குது இதை அடைக்கணும் அப்படின்னா ஜூன் மாதம் 12ஆம் தேதி மைத்ரேய முகூர்த்தத்தை நம்ம பயன்படுத்திக்கலாம். சூப்பர் மேம். இப்போ இந்த கடன் பிரச்சனை அப்படின்னு நீங்களே சொன்னீங்க, தீராத கடன் தீர்றதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் இந்த தீராத கடனில் போய் சிக்கிக்கிறாங்க மேம். தனக்கு மீறின ஒரு செலவு, ஏதோ ஒரு அனாவசிய செலவோ இல்லை அத்தியாவசியம், இது தேவைதான் அப்படின்னு கூட மாட்டிக்கக்கூடியவங்கள நம்ம பார்க்குறோம். அப்புறமா நான் மாட்டிக்கிட்டேனே அப்படின்னு தவிக்கிறவங்களையும் பார்க்குறோம். ஸோ இதை தவிர்த்து இந்த கடன் அடைவதற்கான சிறப்பு பரிகாரம் ஏதாவது இருக்கா மேம்? ஜென்ரலாக நரசிம்மருக்கு செவ்வாய்க்கிழமையில் பண்ணுறது விசேஷம். நம்ம ஒரு மனசில் இருக்கக்கூடிய பயம் அது நீங்கும். நம்மளும் வந்து ப்ராப்பராக மைண்ட் வந்து திங்க் பண்ணலாம் என்ன பண்ணணும் இதுக்கு அப்படிங்கிறத. ஸோ செவ்வாய்க்கிழமை நரசிம்மருக்கு வந்து இந்த கடன் அடைக்கிறதுக்கான ஸ்லோகம் எல்லாம் இருக்குது, அதையும் நம்ம சொல்லலாம். சுதர்சன காயத்ரி சொல்லலாம் கடன் அடைக்கிறதுக்கு. செவ்வாய்க்கிழமை செவ்வாய் ஹோரையில் ஒரு 100 ரூபா கடன் அடைச்சா கூட அது சீக்கிரம் அடையும். சூப்பர் மேம். மைத்ரேய முகூர்த்தத்தோட டைமும் சொல்லியிருக்கீங்க, செவ்வாய்க்கிழமை எப்படி கடன் அடைக்கிறதும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஆனால் எத்தனை தடவை தான் கடன் வாங்க வேண்டாம் அப்படின்னாலும் வாங்கக்கூடிய சூழலில் தான் மக்களும் மாட்டிக்கிறாங்க. இதெல்லாம் கர்ம பலன். இந்த கடன் வாங்கிறது, கடனை அடைக்க முடியாமல் போகிறது, இந்த மனசு ரீதியாக அதுக்காக கஷ்டப்படுறது, இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கர்ம பலன் தான். ஸோ அந்த கர்மா தீர்ற வரைக்கும் அது தொடர்ந்துக்கிட்டே தான் இருக்கும். உண்மைதான் மேம். நம்மளே வேண்டாம்னு நினச்சாலும் ஃபோன் மூலமாக இப்போல்லாம் கடன் வர ஆரம்பிச்சிருக்கு. கடன் வந்துடுது, இன்னொருத்தருக்காக கடன் பட வேண்டியிருக்கு. ஸோ இதெல்லாம் கர்ம பலன் தான். இது வந்து தீருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இது வந்து பெருசாக யாருக்கும் தீர்றதே கிடையாது, இல்லை, தொடருகிற ஒன்று தான். எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம கடனை குறைச்சிக்கிறோமோ நமக்கு நல்லது. நீங்கள் சொன்னது உண்மைதான் மேம். நிறைய பேர் வந்து தனக்காக ஏற்பட்ட கடனை விட ஃப்ரெண்டை நம்பி கொடுத்தேன், ரிலேட்டிவ்க்கு வாங்கி. இப்போ நீங்கள் ஒரு குடும்பத்தில் எல்லாம் பாருங்களேன், தம்பிக்காரன் வந்து அண்ணனுக்காக கடன் வாங்குவான், இல்லை அக்கா வந்து தம்பிக்காக கடன் வாங்குவாங்க. அவங்கெல்லாம் பொறுப்பே எடுத்துக்க மாட்டாங்க. எனக்கு தெரிஞ்ச சில வீடுகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா பிஸ்னஸ்க்காகலாம் வந்து தம்பிமார்கள் மொத்தமாக குடும்பத்தில் பிஸ்னஸ் வாங்கி கடன் வரும்போது அண்ணனெல்லாம் கலந்துக்கிட்டு ஓடுறது, அவங்க குடும்பம்னு பார்த்துட்டு போயிடுறது, கடைசியில் தம்பிமார்கள் சிக்கிக்கிறது. ஸோ இதெல்லாம் நிறையா வர்றது தான். உண்மைதான் மேம். சூப்பர். ரொம்ப அழகாக கடன் அடையக்கூடிய மைத்ரேய முகூர்த்தத்தை பற்றி இன்றைக்கி மக்களுக்காக சொன்னதற்கு நன்றி. நன்றிம்மா.